அதாவது இந்த ராஷ்மிகா மேடம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சுல அதை வந்து ஓவர் ரேட் பண்ணுறதுக்காண்டி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. Imagine who has the guts and the power to and the alphaness to wear a sari, dance in a sari, do an action in a sari, have a talkie portion in a sari, and 21 minutes of a film he's in a freaking sari. சொல்லுங்க, யாருக்கு எந்த ஆக்டருக்கு வந்து தைரியம் வரும் இந்த மாதிரி சாரியை கட்டிக்கிட்டு ஒரு ஆக்ஷன் சீன் பண்றதுக்கு, ஒரு டான்ஸ் பண்றதுக்கு? ஒரு ஆம்பளை அப்படின்றத விட்டுட்டு சாரியை கட்டிட்டு நடிச்சிருக்காப்ல. இது யாராலையும் பண்ண முடியாது. ஆஹா ஓஹோ, அதுவும் 21 நிமிஷம் அந்த படத்துல. 21 நிமிஷம்லாம் அது வரவே இல்லை. சரி, 21 நிமிஷமே வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தமிழ் படம்லாம் பார்க்குமா என்னன்னு தெரியல. புஷ்பா 2ல ஏதோ ஒரு சீன் அல்லு அர்ஜுன் அந்த சாரியை கட்டிட்டு வந்தது இந்த பொண்ணு பெருமையா பேசிட்டு இருக்கு. ஒரு படமே தமிழ்ல ஒரு ஆள் வந்து சாரியை கட்டிட்டு நடிச்சிருக்கா. அவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ராஷ்மிகா அவர்களே. கமலஹாசன் யாருன்னு தெரியுமா? அந்த படத்துக்குள்ள ஆக்ஷன் இருக்கு, பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் சாரியோட பண்ணிருப்பாப்ல. அவர் மட்டும் தான் அதை பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா தமிழ் சினிமால முக்காவாசி முன்னணி நடிகர்கள் சாரியை கட்டி நடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது விஜய் சேதுபதி. டோட்டல் இந்தியால உள்ள சினிமா லவர்ஸ் கொண்டாடின ஒரு படம் தான் சூப்பர் டீலக்ஸ். அந்த படத்துல விஜய் சேதுபதி லேடி கெட்டப்ல நடிச்சிருப்பாப்ல. அதுவும் ஃபன்னான கேரக்டர்ல, சீரியஸான கேரக்டர். அப்புறம் ஆக்டர் சரத்குமார் அவர் நடிச்சிருப்பாப்ல காஞ்சனா படத்துல லேடி கெட்டப். அதே படத்துல ராகவா லாரன்ஸும் பக்காவா பண்ணிருப்பாப்ல. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன எல்லா படத்திலையும் எல்லாருமே மீசையை எடுத்திருப்பாங்க அந்த கெட்டப்புக்காண்டி. சும்மா மீச தாடியோட எல்லாம் வேஷம் கட்டி சேலை கட்டி மேபி இந்த மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லுதான் தெரியல. அந்த வீடியோ பார்த்தா ஓவராலா சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சு. அதாவது ராஷ்மிகா வந்து இப்படி சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை, அவர் அந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை விட்டுட்டு இதை பண்றதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கான்னு கேட்டா இவ்வளவு நாள் கோமால இருக்கான்னு தான் கேட்கணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?